ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன வெப்சைட் வந்து நம்ம செமாண்டிக் எலிமெண்ட்ஸை வச்சோம், ஒரு சின்ன வெப்சைட் வந்து டிவ் வச்சும் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செமாண்டிக் எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு ஹெட்டர் இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே ஒரு nav டேக் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம நிறைய ahref லிங்க்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இதில் வந்து ஒரு சின்ன ஹோமோ, அபவுட்டு, கான்டாக்ட் செக்ஷன். ஓகே, அண்ட் அதே மாதிரி இப்போ நான் மெயின் கண்டென்ட்ஸ்குள்ளே வரேன் அப்படின்னா, இதுக்குள்ளே இப்போ நான் ஃபர்ஸ்ட் செக்ஷனாக வந்து என்ன வைக்க போகிறேன், அதுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன டிவ் வந்து வைக்க போகிறேன். இதில் வந்து ஒரு சின்ன இமேஜ் முதல்ல, ஃபர்ஸ்ட் வந்து சின்ன இமேஜ். ஓகே, இந்த இமேஜில் one.png யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இன்னொரு டிவ் வந்து நான் போடுறேன். இந்த டிவ்வில் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணலாம், தட்ஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. இதுக்குள்ளே வந்து நான் இப்போ லாரம் ஒரு 100 போடுறேன். ஓகே, அண்ட் எனக்கு இன்னொரு பேராகிராஃப் வேணும். ஸோ அதை நான் இன்னொரு டிவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே லாரம் 100 போடுறேன். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து பிரிச்சுக்க முடியும். நான் இன்னொரு செக்ஷன் கூட என்னால் போட முடியும். இந்த செக்ஷனில் நான் வந்து வெறும் இமேஜ், பெரிய இமேஜ் மட்டும் தான் வைக்க போகிறேன். ஓகே, அண்ட் அதையே நான் வந்து ஒரு ஃபிகர் அப்படிங்கிற கேப்ஷனை யூஸ் பண்ணி நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் ஃபிகர் யூஸ் பண்ணிங்கன்னா எஸ்இஓக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் இங்கே நான் வந்து ஃபிகர் கேப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஃபிகர் கேப்ஷன், திஸ் இஸ் பியூட்டிஃபுல் இமேஜ், பியூட்டிஃபுல் இமேஜ். ஓகே, இப்போ நான் 2 செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக நான் வந்து என்னோட ஃபூட்டர் செக்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஃபூட்டருக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் போட போகிறேன். அண்ட் இந்த செக்ஷனில் நான் ஒரு சின்ன இமேஜ் வைக்க போகிறேன். ஸோ ஃபிகர் கொடுக்குறேன். ஸோ ஃபிகர் அண்ட் இமேஜ், அண்ட் இந்த இமேஜில் வந்து ஒரு சின்ன இது கொடுத்துட்டு நான் வந்து அடுத்து ஒரு டிவ் யூஸ் பண்ணுறேன். ஒரு டிவ், இதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் டேகு, இல்லைனா ஒரு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேன் டேகு, திஸ் இஸ் அ ஃபூட்டர். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபூட்டரை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இதை தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இதோட அவுட்புட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக், ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ என்னோட வெப்சைட் இதுதான். இதில் வந்து ஹோம், அபவுட், கான்டாக்ட் இருக்குது, அந்த இமேஜ் இருக்குது, என்னோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், என்னோட செகண்ட் பேராகிராஃப், ஸோ அந்த இமேஜ். ஓகே, அண்ட் இது வந்து என்னோட ஃபூட்டரோட இமேஜ். திஸ் இஸ் அ ஃபூட்டர் அண்ட் ஃபூட்டரோட இமேஜ். ஸோ இதுதான் வந்து செமாண்டிக் எலிமெண்ட்டால் கிரியேட் பண்ண ஒரு இமேஜ், ஐ மீன் ஒரு வெப்சைட். இப்போ நம்ம வந்து டிவ் வச்சு மட்டுமே ஒரு இதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டிவ், அந்த டிவ்வுக்குள்ளே வந்து இன்னொரு டிவ், அந்த டிவ்வுக்குள்ளே ஒரு ahref, இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஹோம், அபவுட், கான்டாக்ட் கொடுத்துட்டோமா. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு டிவ் கொடுக்குறேன். இது வந்து நம்மளோட மெயின் கண்டென்ட்டை ஆக்ட் ஆகும். ஸோ நேம் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து மெயினாக, ஸோ இந்த இது வந்து ஹெட்டர் கிளாஸ். ஓகே, அண்ட் இதுக்கும் கிளாஸ் கொடுத்துப்போம். நான் இதுதான் கொடுக்கணுமானா இல்லை, ஏபிசி அப்படின்னு கூட உங்கள் பேர், உங்கள் இஷ்டத்துக்கு பேர் வைக்கலாம். பட் ஒரு நேமாக இருக்கணும், அதான் அது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக. ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே நான் வந்து இன்னொரு டிவ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிவ்வுக்கு வந்து நான் ஒரு பேரான்னு பேர் வைக்க போகிறேன். கிளாஸ் பேரா ஒரு கிளாஸ் இமேஜ். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு இமேஜ் போடுறேன், one.png. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு டிவ் வைக்க போகிறேன். இந்த டிவ்வுக்குள்ளே நான் ஒரு பேராகிராஃப் வைக்க போகிறேன், லாரம் 100. நான் இன்னொரு பேராகிராஃப் வைக்க போகிறேன், பேராகிராஃப் லாரம் 100. ஓகே, இப்போ இந்த டிவ் முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு டிவ் கிரியேட் பண்ண போகிறேன், அதுக்கு பேர் ஃபூட்டர். ஓகே, இது வந்து ஷார்ட்கட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இன்னொரு டிவ் வைக்கிறேன். ஸோ மல்டிபிள் கிளாஸஸ் நீங்கள் வந்து ஒரே நேமில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நம்ம இமேஜ்னு ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதே இமேஜை நம்ம கிளாஸ்னு வச்சுக்க முடியும். அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் ஒரு இமேஜ் வைக்க போகிறேன், one.png. அண்ட் இதுக்குள்ளே இன்னொரு ஒரு டிவ், ஒரு ஸ்பேன் டேக். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம்னா திஸ் இஸ் அ ஃபூட்டர். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. ஹோம், அபவுட், கான்டாக்ட், எதுவுமே டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. செமாண்டிக் எலிமெண்ட்ஸ், இது வந்து செமாண்டிக் எலிமெண்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணது, இது வந்து டிவ் வச்சு கிரியேட் பண்ணது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, செமாண்டிக் எலிமெண்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணது எனக்கு கூகுளில் ரேங்க் ஆகும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலயமா. இது எனக்கு ரேங்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ்.